எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாவித்ரி கோவிந்தராஜன். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த முளைக்கட்டின பச்சை பயிர் வச்சு தான் நம்ம வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பண்ண போறோங்க. வாங்க இந்த ரெசிபி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு வந்து எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா முளைக்கட்டின பச்சை பயிர். இது முளைக்கட்டின பச்சை பயிர் மட்டும் எடுக்கணும்னு இல்லைங்க. சுண்டல் எடுத்துக்கலாங்க, கொள்ளுப்பருப்பு எடுத்துக்கலாங்க, வெந்தயம் எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு என்ன தானியம் முளைக்கட்டி எடுக்கணுமோ அந்த தானியத்தில் இது மாதிரி செஞ்சுக்கலாங்க. இதுக்கு வந்து நம்ம அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேங்க, கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துருக்கேங்க, 3 பூண்டு எடுத்துருக்கேங்க, கொஞ்சம் கருவேப்பில், கொஞ்சம் கொத்தமல்லி தலைங்க. இப்போ இதை வந்து மிக்சியிலங்க குறைன்னு அரைச்சிட்டுங்க, தண்ணி சேர்த்தாமல் அரைச்சிட்டுங்க. அது கூட இந்த முளைக்கட்டின பச்சை பயிரையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி சேர்த்தாமல் குறைன்னு அரைச்சிட்டுங்க. இப்போ வந்து இது கூட சேர்த்துங்க. நாம் வந்து இதையும் வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க, ஒரு குறைன்னு அரைச்சிட்டு வரணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி குறைன்னு தான் அரைச்சிட்டு வரணுங்க. இப்போ இதை வந்து நம்ம தாளித்து ஊற்றிக்கலாங்க. நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்குவேங்க. நீங்கள் நெய்யிலையும் தாளிச்சிக்கலாங்க. உங்களுக்கு என்ன பிரியுமோ அதை ஊற்றிக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாங்க, சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க, உளுந்து பருப்பு கொஞ்சம், கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. அரைச்சி வச்சுருக்கிறது இது கூட சேர்த்துக்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாத்திரத்துக்கு கொட்டுங்க. நம்ம இப்படி கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா அது நல்லா வெந்துருச்சுன்னா உங்களுக்கு பாத்திரத்துக்கு கொட்டாதுங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கலாங்க. இப்படி பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பச்சை பயிர் வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. இது நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சாம்பார் தூள் சேர்த்துறேங்க, ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம் இல்லைங்களா, அதனால் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம சாப்பாடு இது கூட சேர்த்துக்கலாங்க. உப்பு டேஸ்ட் பார்த்துக்கலாங்க. உப்பு பத்தலைன்னா இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து இறக்கிடலாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்த்துக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் அதிகமாக எல்லா தாளித்து சாப்பாட்டுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா லெமன் சேர்த்துக்குவேங்க. அவ்வளோதாங்க. கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாங்க.